ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புறா வளர்க்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், புறா வளர்க்குறதுல மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹாபி, செகண்ட் ஒன் ரேசிங், தேர்ட் ஒன் பிஸ்னஸ். மேலே சொன்ன 3 வகையிலையும் முக்கியமாக தேவைப்படுறது புறாவுக்கு ஷெல்டரும் ஃபுட்டும் தாங்க. அதாவது ஷெல்டர்னால் இருப்பிடம், ஃபுட்டுனா உணவு. இது 2 கரெக்டாக இருந்தாலே நம்ம 3 வகையிலையும் புறாவை ஒழுங்காக வளர்த்து புறா வளர்ப்பில் ஒரு மிகப்பெரிய வெற்றி காணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷெல்டர், இருப்பிடம். ஃபர்ஸ்ட் நம்ம புறாவுடைய கூண்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. நம்ம மேலே சொன்ன மாதிரி புறா வளர்க்குறதுல 3 வெரைட்டி இருக்குன்னு இருக்கும். ஹாபி, ரேசிங், பிஸ்னஸ். ஹாபினாலே மோஸ்ட்லி எல்லோரும் சாதா புறா தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரேசிங்னா ஹோமர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்னால் மோஸ்ட்லி ஃபேன்சிஸ் இருக்கும், அப்புறம் தான் சாதா ரேசிங்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹாபியை பற்றி பார்ப்போம். ஹாபினாலே சாதா புறா. ஓகே, ஒரு சாதா புறாவுடைய கூண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப 10க்கு 10 அறையோ இல்லை 5க்கு 5 கூண்டோ இருந்தால் போதுங்க. அதுக்குள்ளே முக்கால் அடி ஒரு அகலமாக ஒரு அறை இருந்தால் புறா தங்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரேசிங். ரேசிங்க்கும் ஹாபிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைங்க. ஏன்னா ஹாபிக்கு வளர்க்குற புறா கூண்டோ ரேசிங்க்கு வளர்க்குற புறா கூண்டோ ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புறா தான். ஸோ அதனுடைய கூண்டு நான் சொன்ன மாதிரி முக்கால் அறை இருந்தாலே போதும். அடுத்த கட்டையாக பார்க்குறது பிஸ்னஸ். பிஸ்னஸ்க்கு புறா வளர்க்குறவங்க அவங்களுடைய ஷெல்டரை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்க்கு புறா வளர்க்குறவங்க மோஸ்ட்லி ப்ரீடு அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஷெல்டர் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2க்கு 2 ரூம் அறை அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஜோடி புறாக்கு ஒரு அறை அப்படின்ற ரேஞ்சில் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 3 வெரைட்டியில் நீங்கள் எந்த காரணத்துக்காக புறா வளர்க்குறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணி இது 3 வெரைட்டியில் எந்த மாதிரி கூண்டை நீங்கள் அமைக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது 3 வெரைட்டிலையும் ஃபுட்டை எப்படி நம்ம கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் சாதா புறா வளர்க்குறவங்க தன்னுடைய புறாக்கு எப்படிப்பட்ட ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சாதா புறா அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லா ஃபுட்டுமே பொதுவாக எடுத்துக்கும். புறா பொதுவாக தானிய வகை தான் தன்னுடைய ஃபுட்டாக எடுத்துக்கும். ஸோ உங்கள் பண வசதிக்கு ஏற்ப நீங்கள் அதுக்கு எந்த ஃபுட்டை வேணால் தரலாம். நெல், கோதுமை, பச்சை பட்டாணி, வேர்க்கடலை, இப்படி எதை வேணால் நீங்கள் தன்னுடைய புறாக்கு ஃபுட்டாக தரலாம். ரேசிங்க்கு புறா வளர்க்குறவங்க அவங்களுடைய ஃபுட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய புறா ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் ஆனால் ஃபேட் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி ஆயில் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணிடணும். இந்த வேர்க்கடலை அதெல்லாம் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரேசிங்க்கு போகிற புறாலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதால் ரொம்ப தூரம் பறக்கிறதுக்கோ இல்லை அதிகமாக டைவ் அடிக்கோ முடியும். ஸோ ரேஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி புறாவுக்கு ஹெல்த்தான ஃபுட்டாக தரணுமே தவிர ஃபேட்டியான ஃபுட்ஸ் தவிரத்தை அவாய்ட் பண்ணிடணும். பிஸ்னஸ்க்கு புறா வளர்க்குறவங்களுடைய ஃபுட்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னாலே அதனுடைய சைஸ் அண்ட் அப்பேரன்ஸ் வச்சு தான் புறாவை சேலிங் அண்ட் பையிங் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய சைஸ் நல்லா வரதுன்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். ஸோ அவங்க ஃபுட்டில் வேர்க்கடலை அதிகமாக சேர்த்துக்கலாம். இன்னும் சைஸ் அதிகமாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி தீவனம்னு சொல்லுவாங்க, ஃபினிஷர். இதை ஆட் பண்ணிங்கன்னா சைஸ் நல்லாயிருக்கும். மேலே சொன்ன மாதிரி 3 வகையான ஃபுட்டில் நீங்கள் எந்த காரணத்துக்காக புறா வளர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபுட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது GN Pigeons டு த ஃபியூச்சர் இன் தமிழ். ஓகே.